வணக்கம். இப்போ தான் நான் கல்கி படம் பார்த்துட்டு வரேன். என்னை பொறுத்தவரையில் நான் அதில் ஒரு சில மணித்துளிகள் நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்தில் வரேன். எனக்கு இனி வேலை தொடங்கிறது பார்ட் 2ல் தான். அதனால் நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் இதை பார்த்தேன், வியந்து பார்க்குறேன். உலக என்டர்டெயின்மெண்ட் அதை நோக்கி இந்திய சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல அடையாளங்கள் சமீப காலங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று நாக் அஸ்வின் அவர்களின் கல்கி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதோடைய வலிமை உலகம் பூரா பேசப்படும் என்பதற்கு அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன், மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல், மத சார்பும் ரொம்ப இல்லாமல் அதை ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க. நான் மித்தாலஜி படங்களில் நடித்தது கிடையாது. நான் மனிதர்களோட வாழ்பவன். அதனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லியிருக்கிறார். கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற, சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும். மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளோ கதைகள் கிடையாது. அந்த கதைகளிலிருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கி இருக்கிறார். ரொம்ப பொறுமையுடன் அதை எல்லாரையும் பொறுமையுடன் அழைத்து வரவழைத்து அவங்கள இதில் பங்கெடுத்துக்க வச்சுருக்காங்க. அமித்ஜியெல்லாம் எந்த பட்டியலில் சேர்க்கறது, இளம் நடிகர்கள் பட்டியலையா இல்லை பழம் நடிகர்கள் பட்டியலில் சேர்க்கறதாங்கிறதுல குழப்பம் வர்ற அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதில் வரக்கூடிய இது ரெகுலர் ஒரு ஆந்திராவில் இருந்தோ அல்லது வடநாட்டில் இருந்தோ ஒரு படம் வரும்போது ஒரு டியூட் எத்தனை இருக்குது, ஃபைட் எத்தனை இருக்குதுன்னு, இதில் டியூட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் இல்லைன்னு கூட தைரியமாக சொல்லலாம். ஆனால் ஃபைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது குழந்தைகளை எண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன தாடியில் கொஞ்சம் வெள்ளை தெரியுது, நீங்கள் குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ஒரு படம். இது ரெகுலராக வர்ற பாட்டுகள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் வித்தியாசமாக ஆனால் ஜனரஞ்சகமாக செய்திருக்கும் ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி. இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பது தான் எனக்கு மனதில் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து இன்றைக்கி இங்கேருந்து நேர சிங்கப்பூரிலிருந்து தொடங்குகிறோம். இந்தியன் 2 இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம், சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம், பம்பாய் போனோம். இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்குகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்தியாக இருக்கிறது. இது இந்திய படங்கள், திரைப்பட தொழில் அதற்கே வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆடியன்ஸோட ஃபீட்பேக் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார். ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதையே வச்சாங்க சொல்லி பேசுறாங்க. ஆடியன்ஸோட ஃபீட்பேக் நாங்க தேட்டரா போய் ரிவ்யூ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுறாங்க, டெக்னிக்கல்ஸ் பற்றி பேசுறாங்க. இந்த மூவி இன்னொரு படத்தோட ஒரு சில சாயல் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது ஆடியன்ஸோட நாலேஜ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஆடியன்ஸுக்கு தெரியாதுன்னு சொல்றது, ஜனங்கள் இப்படித்தான் சொல்றதெல்லாம் இயலாதவரின் கூற்று. அது நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் புரியாது, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்கிறது. அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை கூட்டமாக போய் பார்த்துட்டு வர்றாங்க. பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக்கு தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க.
நான் சின்ன பையனாக இருந்தபோது செம்மீன் ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல, சப்டைட்டில் கிடையாது. நான்லாம் 2 வாட்டி பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க. சென்னையில் 100 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், அது ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் மரோ சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது. நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம். அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி, அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது. அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது. ஒரு பக்தி சினிமா இப்போ எடுத்தால் இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் இதையும் சேர்த்து செய்த கலவை நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதில் கேட்கவே முடியாது. அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனை கதை தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியே கேட்க முடியாது. கேமியோஸ்ன்னு பார்த்தா நிறைய பேர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு 2 சீன் மட்டும் வராரு. அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டா ஒரு சீன் வராரு. தெலுங்கு சினிமாவோட முக்கியமான டேரக்டர்ஸ் ராஜமௌலி, ராம்கோபால் வர்மா, அப்புறம் பிரின்ஸ் படம் டேரக்டர் நிறைய அனுதீப், அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேமியோ ரோல் போறாங்க. அதுல பாகுபலியோட டேரக்டர் ராஜமௌலி வந்த சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ராஜமௌலி பிரபாஸை சேஸ் பண்ணி கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ பிரபாஸ் அவரை பார்த்து பயந்துட்டு, ஐயோ இவர்கிட்ட மாட்டா 4 வருஷத்துக்கு நம்மள விட மாட்டாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவர் அதுக்கு நீ மாட்டுவல அப்ப பாத்துக்கிறோனே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் இருந்தாலும் அவங்க யாருமே நமக்கு பெரிய அளவுல க்ளோஸ் ஆன ஆக்டர்ஸோ டைரக்டர்ஸோ இல்ல அப்படிங்கிறதுனால தமிழ் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த நடிகர்களோட இயக்குநர்களோட ரசிகர்கள் வேணா அதை என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா பிரபாஸ் வச்சிருக்கக்கூடிய குஜி கார், அந்த காரை வச்சு தான் நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காருக்கு கீர்த்தி சுரேஷ் டப்பிங் பண்ணிருக்காங்க. எஸ், அந்த கார் பேசுது பிரபாஸ் கிட்ட. அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சம் ஜாலியா பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது வெரி ஃபியூ பிளேசஸ்ல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அவங்கள இந்த படத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு வாய்ஸா கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் தான். பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதை ஆக்கியிருந்திருக்கலாம். ஸோ ஓவராலா இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபாஸ் தான். ஏன்னா பிரபாஸ் பண்ணிருக்க கேரக்டருக்கான ஸ்கோப் இந்த கதைக்குள்ள சுத்தமாவே இல்ல. பட் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுனாலே அவருக்கு நிறைய காட்சிகள் அதுவும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாத தெலுங்கு மசாலா காட்சிகளை வச்சு இந்த கதையை நிரப்பினதுனால நிறைய இரிட்டேட்டிங்கான மொமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு கதை ஃபோக்கஸ் பண்ற இடங்கள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில இருந்து அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை லாஜிக் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் கூட ஓகே, இந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் கதையை தாண்டி கதைக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் பிரபாஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னே சொல்லணும். இந்த விஷயங்களை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த படத்தோட கதை பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் காசி நகரத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்றப்ப அந்த காலகட்டத்தில் அந்த நகரம் என்னவா இருந்துச்சு, அங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு கமல் சார் எப்படி கிரியேட் பண்ணாரு, அந்த சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி கிரியேட் ஆச்சு. இதுக்கு நடுவில் அந்த ரெபல்ஸ் குரூப் நம்ம பசுபதி ஷோபனாலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஊர் ஷம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்றாங்க. அவங்க எப்போ அங்க போனாங்க, அந்த இடத்த எப்படி கிரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி கதை களமாவே நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னுமே எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ஆப்வியஸா செகண்ட் பார்ட்ல காட்ட போறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். பட் நம்ம இந்த பார்ட்ல கதைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வச்சு இந்த விஷயங்களை சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அதனால படத்தோட பெரிய அளவில் கனெக்ட் ஆக முடியல. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டு கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த படத்துல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே எங்கேஜிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. திஸ் இஸ் ஆல் அபவுட் கல்கி மூவி. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.